வணக்கம் நண்பர்களே. துரோண அகாடமில இருந்து நான் உங்க நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐரோப்பியர்கள் வருகை பத்தி பார்ட் 2 தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ பார்த்திருந்தோம். அந்த ஐரோப்பா கண்டத்துல இருந்து வந்த 5 கண்ட்ரீஸ். அதுல வந்து 5 கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து தான் நம்ம இந்தியாவ ரூல் பண்ணியிருந்தாங்க. அதுல போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள பத்தி நம்ம பார்ட் 1ல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இந்த 3 கேரக்டர்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாம, நீங்க கையில ஒரு பேப்பரும் பென் எடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டே வந்துருங்க. சரிங்களா? ஓகே. பிஒய்க்யூ சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கிலேயர்கள பத்தி பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள். இந்த ஆங்கிலேயர்கள் எந்த கண்ட்ரிய சேர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து. சரிங்களா? இவங்கள வந்து ஆங்கிலேயர்கள் மட்டும் இல்லாம பரங்கியர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. பிரிட்டிஷ்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்களோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஓகேங்களா? இவங்களுக்கு எப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய கண்டத்துல இருந்து வந்த ஒரு சில கண்ட்ரீஸை வந்து பார்க்குறாங்க, நோட் பண்றாங்க. அவங்க எப்படி போயிட்டு ட்ரேடிங் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதா, அது மட்டும் இல்லாம ஒரு சில பயண குறிப்புகள் மூலமாவும் நம்ம இந்தியாவை பத்தி இந்த ஆங்கிலேயர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு பெரிய பிளானோட தான் நம்ம இந்தியாவுக்கே ட்ரேடிங் பண்ண வராங்க. சரிங்களா? அப்படி இந்தியாவுக்கு ட்ரேடிங் பண்ண வந்து இந்தியா முழுவதும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? அது எப்படி வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். போர்ச்சுகல், ஹாலந்து. போர்ச்சுகல் நாட்டுல இருக்கிறவங்க போர்ச்சுகீசியர்கள், ஹாலந்து நாட்டுல இருக்கிறவங்க டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ட்ரேடிங் பண்ண வரும்போது அவங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைச்சிது. சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து இங்க போயிட்டு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம இந்தியாவுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கமானது வருது. சரிங்களா? அந்த இன்ட்ரெஸ்டோட தான் நம்ம இந்தியாவுக்கு வராங்க. இவங்களுக்கு இந்தியாவில் போயிட்டு ட்ரேடிங் பண்ணிட்டு நம்ம இந்தியாவே அவங்களோட கண்ட்ரோல் எப்படி கொண்டு வரலாம் அப்படி அந்த தைரியம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, மிகப்பெரிய போர்க்கப்பல். சரிங்களா? உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல். இதை நோட் பண்ணிக்கோங்க. உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல் எதுனா இந்த ஸ்பானிய ஆழ்மன கப்பல். இதையே வந்து 1588ல தோற்கடிச்சிருவாங்க. சரிங்களா? இந்த தைரியம் தான், நம்ம இவ்வளவு பெரிய உலகத்துல இருந்த பெரிய போர்க்கப்பலையே தோற்கடிச்சிட்டோம், இது என்ன நம்ம இந்தியான்றது ஒரு நாடுதான், அது நம்மளோட கையில கொண்டு வர முடியாதா என்ன அப்படின்ற நோக்கத்துலதான் நம்ம இந்தியாவுக்கே வணிகம் செய்ய வராங்க. சரிங்களா? இப்ப வந்து கிழக்கிந்திய நாடுகள்ல வரும்போது நம்ம இந்தியாவுக்கு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்ப முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அந்த இங்கிலாந்து ராணியா இருப்பாங்க இல்லையா, யார் இருந்தாங்க அப்படின்னா முதலாம் எலிசபெத். இவங்க தான் வந்து இங்கிலாந்து ராணியா இருந்தவங்க. சரிங்களா? இவங்க கிட்ட போயிட்டு ஒரு அனுமதி வாங்கணும், இது மாதிரி நாங்க ட்ரேடிங் பண்ண போறோம், இந்தியாவில் போயிட்டு ட்ரேடிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி வாங்கணும் இல்லையா, அந்த அனுமதியும் வந்து இவங்க எலிசபெத் ராணி வந்து கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1600 டிசம்பர் 31ல நீங்க போயிட்டு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. சரிங்களா? 15 வருஷத்துக்கு நீங்க ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை பட்டயம் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அதன்படி உருவாக்கப்பட்டதான் இந்த கிழக்கிந்திய கம்பெனி. சரிங்களா? பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. இப்ப வந்து கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இந்தியாவுக்கு ட்ரேடிங் பண்ண வரணும். சரிங்களா? பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் அனுமதி வாங்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்தியாவுக்கு எப்படி வந்து ட்ரேடிங் பண்றாங்க, எதன் வழியா வராங்க அப்படின்றத பார்க்கலாம். நிலப்பகுதி வழியா. இந்த பிரிட்டிஷ் வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம இந்தியாவுக்கு ட்ரேடிங் பண்ண வராங்க. அப்படி இந்தியாவுக்கு இந்த இங்கிலாந்து நாட்டுல இருந்து, சரிங்களா, இங்கிலாந்து நாட்டுல இருந்து இந்த பிரிட்டிஷ் வந்து ட்ரேடிங் பண்ண வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து வந்திருக்காரு அந்த இங்கிலாந்து நாட்டுல இருந்தே. சரிங்களா? அவர் யாருன்னா ஜான் மில்டன் ஹால். சரிங்களா? இவர் வந்து லேண்ட் ரூட் வழியா தான் ஃபர்ஸ்ட் அங்க அனுமதி கேட்டு நம்ம இந்தியாவுக்கு வராரு. ஓகேங்களா? இந்தியா வருது ஃபர்ஸ்ட் அதாவது முதலாக வந்த ஆங்கிலேய வணிகர். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1608ல நம்ம இந்தியாவுக்கு வந்து வணிகம் செய்யறதுக்கு வந்து அனுமதி வந்து கேட்டு வராங்க. சரிங்களா? இது மாதிரி நாங்க இங்கிலாந்துல வந்திருக்கோம், இங்க ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டு வராங்க. யார் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா
கேப்டன் வில்லியம் ஹாக்கிங்ஸ். சரிங்களா, இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்க. எங்க எங்க வந்து வணிகம் செய்யறதுக்கு அனுமதி கேட்குறாங்கன்னா சூரத் நகர்ல. சரிங்களா, சூரத் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்க ஒரு பிளேஸ். அந்த இடத்துல தான் வந்து வணிகம் செய்யறதுக்காக வராங்க. அப்ப நம்ம இந்தியாவில் யார் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா முகல்ஸ். சரிங்களா, முகலாயர்கள் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. முகலாயர்கள்ல எந்த அரசர் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். ஓகேங்களா, இதையும் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. சரிங்களா, ஜஹாங்கீர் கிட்ட அனுமதி கேட்டு வராங்க. அப்ப ஜஹாங்கீர் என்ன பண்றாருன்னா அதெல்லாம் வந்து அனுமதிலாம் உங்களுக்கு தர முடியாது. ஆல்ரெடி இங்க போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள் இவங்கலாம் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வந்து தர முடியாது அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சுறாங்க. சரிங்களா, அதன்படி 1611 இவங்க தான் வந்து மறுப்பு தெரிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மசூலிப்பட்டினத்துல தங்களுடைய ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா, என்ன அப்படின்னா இப்பதான் இங்க வணிகம் செய்ய மறுப்பு தெரிவிச்சாங்கன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இவங்க ட்ரேடிங் மசூலிப்பட்டினத்துல ட்ரேடிங் பண்றாங்கன்னு சொல்றீங்களே, எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முகலாயர்கள் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த போர்ச்சுகீசியர் வந்து ரொம்ப அராஜகமா வந்து அவங்களுடைய ட்ரேடிங்கை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா, அச்சுறுத்தல் பண்ணுவாங்க, அது மாதிரி மிரட்டிலாம் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன் டைம் என்ன ஆச்சுன்னா இந்த தாமஸ் பெஸ்ட் இவங்களுக்கும் இந்த கப்பற்படையான போர்ச்சுகீசிய கப்பற்படைக்கும், சரிங்களா, இவங்களுக்கு வந்து ஃபைட் நடக்குது. இதுல வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து இன்வால்வ் ஆகி இவங்களை வெற்றி பெற வச்சிருவாங்க. சரிங்களா, இந்த போர்ச்சுகீசிய கப்பற்படையில அதாவது இந்த போர்ச்சுகீசிய கப்பற்படை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கடல்ல போறவங்கலாம் பிடிச்சி ரொம்ப வந்து அராஜகம் பண்ணிட்டாங்க. இவங்களை எப்படி அடக்க முடியாது, இவங்களை யாராலையும் அடக்க முடியாது அப்படின்னா ஜஹாங்கீர் வந்து நினைச்சிட்டு இருப்பாரு. சரிங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த இடத்துல இன்வால்வ் ஆவாங்க. சரிங்களா, அப்படி யாருன்னா தாமஸ் பெஸ்ட். சரிங்களா, இவர் ஒரு பிரிட்டிஷ், இவர் தான் வந்து இந்த போர்ச்சுகீசிய கப்பல் படையை அடக்கியவர். அப்ப போர்ச்சுகீசியர் வந்து இந்த இடத்துல தோத்துருவாங்க. சரிங்களா, இதனால இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சூரத்ல ஆல்ரெடி வந்து சூரத்ல தான் அனுமதி கேட்டாங்க. அந்த இடத்துல வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க இல்லையா, அது அந்த இடத்துல சூரத்ல மறுப்பு தெரிவிச்சனாலதான் மசூலிப்பட்டினத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப வந்து இந்த போர்ல வந்து வெற்றி பெற்றாங்க இல்லையா, பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் பண்ணதுனால போர்ச்சுகீசிய கப்பற்படையை தோக்கடிச்சிட்டாங்க. அதனால ஜஹாங்கீர் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டாரு. இவங்களை வந்து போர்ச்சுகீசியரை ஃபைட் பண்ணி பீட் பண்ணதுனால பிரிட்டிஷ்க்கு வந்து அனுமதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி திரும்பவும் வந்து 1611 அனுமதி கொடுத்துடுறாரு. எங்க அப்படின்னா சூரத். ஓகேங்களா, சூரத்ல வணிகம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துடுறாங்க. இந்த சூரத்ல வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய வந்து லாபம் கிடைக்குது. யாருக்கு? பிரிட்டிஷ்க்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் 1615 பாத்தீங்கன்னா சார் தாமஸ் ரோ அப்படின்றவங்கள பிரிட்டிஷ் கிழக்கு கம்பெனில இருந்து இவங்களை வந்து அனுப்புவாங்க. சரிங்களா, இவர் வந்து யாரோட அவைக்கு வர்றாருன்னா அதே ஜஹாங்கீரோட அவைக்கு தான் வராரு. சரிங்களா, ஜஹாங்கீரோட அவைக்கு வந்து இன்னும் நாங்க ஒரு சில பிளேசஸ்ல ட்ரேடிங் பண்ண போறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் தங்கி ஆக்ரா, சூரத், அகமதாபாத் இந்த இடத்துலலாம் வந்து நாங்க ட்ரேடிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்க வராங்க. சரிங்களா, யாருக்கிட்ட? ஜஹாங்கீர் கிட்ட. ஆக்ரான்றது டெல்லி, சூரத்ன்றது குஜராத்ல இருக்கிற பிளேசஸ், அகமதாபாத் அப்படின்றது குஜராத்ல இருக்கிற பிளேஸ் தான். இந்த அலகாபாத்தும் அகமதாபாத்தும் போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அகமதாபாத் அப்படின்னா குஜராத்ல இருக்கிற பிளேசஸ், அலகாபாத் அப்படின்னா யூபியில இருக்குது. சரிங்களா, இங்க கிளியரா இருங்க. அதனால இந்த 3 இடத்துலயும் வந்து அனுமதி கிடைச்சாலும் சுதந்திரமா வந்து இவங்களால ட்ரேடிங் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துலலாம் போர்ச்சுகீசியரோட செல்வாக்கு அதிகமா இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல இவங்க அதிகப்படியான ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்களாம் ஃப்ரீடமா எதையும் பண்ண முடியுது. சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷுடைய முக்கிய வணிக தளமா எந்தெந்த பிளேசஸ் இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்னை. சரிங்களா, 1639 பாத்தீங்கன்னா சார் பிரான்சிஸ் டே. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ். ஓகேங்களா, சார் பிரான்சிஸ் டே வந்து ஒரு பிரிட்டிஷ். சந்திரகிரி மன்னர் யாரா இருந்தாங்கன்னா சென்னப்ப நாயக்கர். சரிங்களா, இந்த சென்னப்ப நாயக்கருக்கு தான் இந்த சென்னையே இருக்கு. இந்த சென்னையை வாங்குறது தான் எங்களுடைய பிளானே இருந்துச்சு. எப்ப அப்படின்னா 1639 சார் பிரான்சிஸ் டே என்ன பண்ணாரு, இந்த சென்னப்ப நாயக்கிட்ட வந்து இது மாதிரி சென்னை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்தகைக்கு வாங்கிக்கிறாரு சென்னையை. சரிங்களா, அதன்படி குத்தகைக்கு வாங்கிட்டு அங்க வந்து ஜார்ஜ் கோட்டையை கட்டிக்கிறாங்க. 1640 ட்ரேடிங் பண்ணிட்டே இருக்கும்போது ஜார்ஜ் கோட்டையை கட்டிடுறாங்க. இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் பிளேஸா இருந்துச்சு. சரிங்களா, ஆங்கிலேயோடைய முதல் கோட்டை எதுனா இந்த ஜார்ஜ் கோட்டை தான். ஓகேங்களா, சென்னையுடைய முதல் ஆளுநரா யார் நியமிக்கிறாங்க? நம்ம ஆல்ரெடி போர்ச்சுகீசியர்கள்லயே பார்த்திருப்போம் இல்லையா, அந்த ஆளுநர்கள் நிரந்தரமா இங்க இருந்து இந்த வணிகம் செய்யறதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளுநரை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்
அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதன்படி தான் இந்த ஆங்கிலேயர்களும் அவங்களுக்கு அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கண்காணிக்கிறதுக்காக ஆளுநரை நியமிக்கிறாங்க. சரிங்களா? அப்படி சென்னையில நியமிக்கப்பட்ட முதல் ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்.என். பேக்கர். இதை நோட் பண்ணிக்கோங்க, இது கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா. சரிங்களா? அதுக்கப்புறம் 1684 இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சென்னை வந்து மாகாணமா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? மாகாணம் அப்படின்னா ஒரு சில பிளேசஸ் இல்ல ஒரு சில பெரிய பகுதிகள்லாம் இணைந்தது தான் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1688 நகராட்சி அந்தஸ்து கொடுத்துடுறாங்க. சரிங்களா? மக்கள் தொகை ஏத்த மாதிரி அந்த நகராட்சி அந்தஸ்தானது கொடுப்பாங்க. இந்த மேயர் உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேயர், சரிங்களா, ஒரு மேயர் 10 உறுப்பினர்களை நியமிக்கிறாங்க அந்த நகராட்சிக்கு இந்த சென்னையில. சரிங்களா? சென்னை தான் அவங்களுடைய முக்கிய வணிக தலமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பம்பாய். 1662 மே 21 இரண்டாம் சார்லஸ், இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது இங்கிலாந்துடைய இளவரசரா இருந்தவர். சரிங்களா? இரண்டாம் சார்லஸ் இளவரசரா இருந்தவர். இவருடைய திருமணத்துக்கு வந்து சீதனமா, சரிங்களா, சீதனமா பம்பாய் நகரத்தையே கொடுத்தாங்க. ஓகேங்களா? இவருடைய திருமணத்துக்கு சீதனமா பம்பாய் நகரத்தை கொடுத்தாங்க. இப்ப இவர் இங்கிலாந்து தானே இருக்காரு. அப்ப இந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்றாங்க, இவர்கிட்ட அதாவது இரண்டாம் சார்லஸ் கிட்ட இருந்து 1668 பம்பாயை வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? யாரு? கம்பெனி, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து விலைக்கு வாங்கிடுறாங்க இது பம்பாய் நகரத்தை. சரிங்களா? இப்படிதான் வந்து பம்பாய் எங்களுடைய கண்ட்ரோல் வந்துச்சு. அங்கேயும் வந்து ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கல்கத்தான்றது எப்படி வந்து இவங்களுடைய கையில வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1690 ஜாப் சர்னாக், இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் தான். சுதநதி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வணிகம் செய்யறதுக்காக உரிமை வாங்கிட்டாரு அங்க இருந்த அரசர்கிட்ட. சரிங்களா? 1698 ஜாப் சர்னாக் என்ன பண்றாரு, சுதநதி, கோவிந்தபூர், காளிகட்டம் இந்த 3 பிளேஸ்ல வந்து விலைக்கு வாங்கிடுறாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அங்க ட்ரேடிங் பண்ண தான் அந்த அனுமதி வாங்கினாரு. அதுக்கப்புறம் விலைக்கும் வந்து வாங்கிடுறாரு. எது? இந்த 3 பிளேசஸ். சரிங்களா? இந்த 3 பிளேசஸ் வாங்கி இதுதான் பின்னால கல்கத்தா நகரமா உருவானது. சரிங்களா? சுதநதி, கோவிந்தபூர், காளிகட்டம் இந்த 3 நகரம் சேர்ந்துதான் கல்கத்தா நகரமா உருவாச்சு. அந்த கல்கத்தால ஒரு கோட்டையும் வந்து கட்டுறாங்க 1696. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆங்கிலேயருடைய சில வணிகத்தலங்கள், முக்கியமான வணிகத்தலங்களை பார்த்தா இன்னும் சில வணிகத்தலங்களும் இருந்தது. எந்தெந்த பிளேசஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது ஆக்ரா, அகமதாபாத், புரோச் 1623 புரோச். சரிங்களா? மசூலிப்பட்டினம் 1611, ஹூக்லி. இந்த புரோச் பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்த பிளேசஸ். ஹூக்லி பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். சரிங்களா? சூரத் 1651. ஆங்கிலேயருடைய முக்கிய கோட்டைகளா இப்ப நிறைய பிளேசஸ் வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு வந்து சொந்தமாயிடுச்சு. சரிங்களா? நிறைய பிளேசஸ் வந்து விலைக்கு வாங்கிடுறாங்க. நிறைய பிளேசஸ் வந்து போர்ச்சுகீசியர் கூட ஃபைட் பண்ணியும் வந்து வாங்கிடுறாங்க. சரிங்களா? இப்ப அந்த பிளேசஸ்லாம் வந்து ட்ரேடிங் பண்றாங்க. அந்த பிளேஸ் எல்லாம் பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்லையும் இருக்கு, முகலாயருடைய சப்போர்ட் ஆலையும். சரிங்களா? ஆங்கிலேயருடைய முக்கிய கோட்டை எதுவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கன்னா சென்னை. சரிங்களா? மதராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல. டேவிட் கோட்டை, லூயிஸ் கோட்டை, வில்லியம் கோட்டை. டேவிட் கோட்டை பாத்தீங்கன்னா கடலூர், லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி. வில்லியம் கோட்டை பாத்தீங்கன்னா கல்கத்தா. ஓகேங்களா? இப்ப இந்த பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கோட்டையும் வந்துருச்சு. நிறைய பிளேசஸ்ல ட்ரேடிங் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? நிறைய பிளேசஸ் அவங்களுடைய கண்ட்ரோல்லையும் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க இந்தியா முழுவதும் வந்து முழு கண்ட்ரோலும் எங்களுடைய கண்ட்ரோல்ல வரணும். இந்தியா முழுவதும் நாங்க சுதந்திரமா வணிகம் செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த பிரிட்டிஷ் ஒண்ணு சேர்ந்து ஒரு தூதுக்குழு வந்து நம்ம இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. சரிங்களா? 3ஆம் வில்லியம், இவர் யாருன்னா இவர் இந்த கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்தவர், அந்த பிரிட்டிஷ் சேர்ந்தவர் தான். சரிங்களா? 3ஆம் வில்லியம் என்ன பண்றாரு, சார் வில்லியம் நாரிஸை வந்து அனுப்புறாரு. எங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு தான். இது மாதிரி நாங்க வணிகம், இவங்களுடைய நோக்கத்தை வந்து நம்ம இந்தியால அப்ப யார் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது முகலாயர்கள் தான். முகலாயர்கள்ல எந்த அரசர்னா அவுரங்கசீப். சரிங்களா? அவுரங்கசீப்பை சந்திக்கிறாங்க 1698. இவங்களுடைய நோக்கத்தை வந்து அப்ப வந்து சொல்றாங்க. என்னென்ன நோக்கம்னா, இது மாதிரி நாங்க முழு ஆளுமையை செலுத்த போறோம், அதாவது இந்தியா முழுவதும் வந்து வணிகம் செலுத்த போறோம்
வணிகம் செய்ய போறோம். எங்களுக்கு வந்து அதிகப்படியான உரிமைகள் கொடுங்க, சிறப்புரிமை எல்லாம் கொடுங்க, கட்டுப்பாடுகள்லாம் வந்து நீக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சந்திப்புல 1698 சந்திப்புல இந்த நோக்கத்தெல்லாம் சொன்னாங்க இல்லையா அவுரங்கசீப் கிட்ட. ஆனா மறுப்பு தான் தெரிவிச்சுறாங்க. சரிங்களா? அப்ப நாரிஸ் தூதுக்குழு தோல்வி அடைஞ்சிருது. அதனால உடனே திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து சுர்மன் தூதுக்குழு அனுப்புறாங்க. சரிங்களா? எந்த டைம் லைன்ல பார்க்கும்போது 1714 இருந்து 1717 இந்த டைம் லைன்ல வந்து சுர்மன் வந்து தங்கியிருக்கிறாரு. சரிங்களா? இந்த இத்தனை ஆண்டுகள் வந்து தங்கியிருந்து அனுமதி வாங்குறதுக்காக தங்கியிருக்கிறார் சுர்மன். இவர் வந்து முகலாய பேரரசை வந்து சந்திக்கிறாரு. அப்ப யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பருக்ஷியார். சரிங்களா? இவர் தான் முகலாய பேரரசா இருந்தவர் 1714. ஆனா பருக்ஷியார் வந்து இந்த இவங்க கொண்டு வந்த அந்த நோக்கத்தை அதெல்லாம் வந்து எதையுமே அக்செப்ட் பருக்ஷியார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் வந்து ஏத்துப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த பருக்ஷியாருக்கு வந்து ஒரு நோய் வந்திருக்கும். சரிங்களா? அதை வந்து யாரு சரி பண்ணா அப்படின்னா ஒரு ஆங்கில மருத்துவர் தான். சரிங்களா? இவங்களை சேர்ந்த ஒரு ஆங்கில மருத்துவர் தான் இந்த பிரிட்டிஷை சேர்ந்தவர். இவரே வந்து அவருக்கு நோயை சரி பண்ணதால திரும்பவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து மறுப்பு, அப்புறம் வந்து அக்செப்ட். சரிங்களா? இப்ப இந்த சுர்மன் தூதுக்குழு வந்து வெற்றி அடைஞ்சிடறாங்க. இந்த சுர்மன் தூதுக்குழு வந்து வெற்றி அடைஞ்சது அப்புறம் அந்த பட்டை மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதை வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் உரிமை சாசனம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கிந்திய கம்பெனியோட வளர்ச்சி இப்ப வந்து முழுமையான கட்டுப்பாடும் வந்து கிடையாது, சுதந்திரமா வந்து ரூல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த பிரிட்டிஷ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது நம்ம இந்தியால அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சரிங்களா நம்ம இந்தியால அவங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் ஆச்சு இந்தியால ட்ரேடிங் பண்ண வந்ததால அதைதான் நம்ம பார்க்க போறோம். நிதானமாக ஆளுமையை தொடங்கியது. நிதானமாக அப்படின்னா பொறுமையா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த போர்ச்சுகீசியர் மாதிரி உடனுக்குடனே வந்து ஃபைட் பண்ணி ஈஸியா வந்து வெளியே வீழ்ச்சி அடைஞ்சாங்க இல்லையா, அது மாதிரிலாம் இல்லாம பொறுமையா வந்து காய நகர்த்துறாங்க. அதுதான் எங்களுடைய பிரிட்டிஷுடைய நாலேஜ். சரிங்களா? இப்படிதான் வந்து நம்ம இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா அமைதியா இருந்தே நம்ம இந்தியாவை அவங்களுடைய கண்ட்ரோல கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தெற்கு பகுதியில இந்தியாவுடைய தெற்கு பகுதினா தமிழ்நாடு, நம்ம மதராஸ்னே சொல்லலாம். சரிங்களா? அந்த மதராஸ் அந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா தெற்கு பகுதியில ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் இல்லை, வலுவான அரசாங்கம் இல்லாதது பிரிட்டிஷ்க்கு வந்து சாதகமா அமைஞ்சது. சரிங்களா? ஏன் அப்படின்னா அங்க இருந்த அரசர்கள் இருந்தாங்க, ஆனா அவங்க பலவீனமா இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான போர்க்கருவிகளோ ராணுவ வீரர்களோ இவங்கெல்லாம் வந்து இல்லாததால இவங்களுக்கு வந்து அதாவது பிரிட்டிஷ்க்கு வந்து சாதகமா அமைஞ்சது இந்த சூழல். சரிங்களா? பலவீனமான அரசுகள் எல்லாமே பிரிட்டிஷோடைய கண்ட்ரோல்ல வந்துட்டாங்க. கிழக்கிந்தியால எந்தெந்த பிளேசஸ்லாம் சரிங்களா? கிழக்கிந்தியான்னு பார்க்கும்போது மேற்கு வங்கம் இந்த பக்கம். சரிங்களா? கிழக்கிந்தியால எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் பிரிட்டிஷோடைய கண்ட்ரோல்ல வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1633 ஒரிசா. சரிங்களா? ஒரிசாலையும் வந்து இவங்க ட்ரேடிங் பண்ணிருக்காங்க. எப்ப அப்படின்னா 1633. சரிங்களா? முழுமையான அரசியல் அதிகாரத்தையும் நிலைநாட்டணும் அப்படின்னு வந்து உறுதி பூண்டாங்க. உறுதி அப்படின்னா என்ன உறுதி அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் அதிகாரம், அதாவது இந்தியா ஃபுல்லா நாங்க தான் வந்து ரூல் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நம்ம இந்தியாவுக்கு ட்ரேடிங் பண்ணவே வந்தாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நினைக்கும் போது அது நிறைவேறுது. அதுதான் இந்த ஜஹாங்கீர் பண்ண வேலை. சரிங்களா? ஜஹாங்கீர் வந்து அக்செப்ட் பண்ணதாலதான் இவ்வளோ வந்து இவங்களுடைய அதிகாரத்தை வந்து செலுத்துறாங்க. இவ்வளோ பிளேசஸும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நிர்பந்தப்படுத்தி தாராள வர்த்தகம் பண்ணாங்க. சரிங்களா? கட்டாயப்படுத்தி வர்த்தகம் செஞ்சாங்க. தாராள வர்த்தகம் அப்படின்னா அங்க இருந்த மத்த அரேபியர்களா இருக்கட்டும், மத்த கண்ட்ரிஸை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து விலக்கிட்டு இவங்க வந்து தாராளமா வர்த்தகம் செஞ்சாங்க, வணிகம் செஞ்சாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்தியர்கள், அதாவது இந்திய பொருட்களை வந்து குறைந்த விலைக்கு வாங்கி இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, அதை குறைந்த விலைக்கு வாங்கி பிரிட்டிஷ் வந்து அதை அதிக விலைக்கு நம்ம இந்தியாலேயே வித்தாங்க. சரிங்களா? அதிக விலைக்கு நம்ம இந்தியாவுக்கே வித்தாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆரம் கச்சா பொருள் அப்படின்னு எடுத்துப்போமே, கச்சா பொருள்னா மூலப்பொருள். இப்போ வந்து நம்ம கரும்பே எடுத்துக்கலாம். கரும்பை வந்து நம்ம இந்தியால இருந்து வாங்கி அதை வந்து ஒரு முழுமையான பொருளா, அதாவது சர்க்கரையா வந்து மாத்துறாங்க. அதை மாத்தி சர்க்கரையா எடுத்துட்டு வந்து நம்ம இந்தியால அதிக விலைக்கே வந்து வாங்குறாங்க, விற்கிறாங்க. சரிங்களா? கரும்பை வந்து குறைவான விலைக்கு வாங்கி அதையே சர்க்கரையா மாத்தி எடுத்துட்டு வந்து நம்ம இந்தியால அதிக விலைக்கு விற்கிறாங்க. இதனால யாருக்கு லாபம்? பிரிட்டிஷ்க்கு தான் லாபம். சரிங்களா? அதனால இந்தியாவுடைய தொழிலும் வந்து இந்தியால இருந்து வேலை பார்த்த தொழிலாளர்களும் பெரும் அளவுல பாதிக்கப்பட்டாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய போட்டியாளர்கள், ஐரோப்பால தான் மற்ற கண்ட்ரிஸ்ல இருந்து ட்ரேடிங் பண்ண வந்தாங்க இல்லையா, அவங்களையும் வந்து வெளியேற்றிட்டாங்க. இந்திய வருவாய சுரண்டுதல்.
சரிங்களா? இந்திய வருவாய ஏன்னா இவங்களுக்கு தான் அதிகப்படியான லாபம் கிடைக்குது. மத்த தொழில் எல்லாமே வந்து வீழ்ச்சியில தான் முடியுது. அதனால ஒரு பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவ ஒரு சுரண்டல் பிரதேசமாவே மாத்திட்டாங்க. சரிங்களா? வரி வசூலும் பண்ணாங்க. இந்த வரி வசூலும் நடந்தது. சரிங்களா? எங்களோட பீரியட்ல. வணிகம் வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி சிறப்பாவே நடந்துச்சு நம்ம இந்தியால. சென்னை, பம்பாய், கல்கத்தா இந்த நகரங்கள் எல்லாமே ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. யாரும் இந்த பிரிட்டிஷால சரிங்களா? அவங்க ட்ரேடிங் பண்றதுக்கான அவங்களுக்கு ஏத்த மாரி தான். சரி எல்லாமே வந்து அவங்களுக்கு சாதகமா தான் பண்ணாங்க. அதுல ஒரு சில நன்மைகளும் நமக்கு இருந்துச்சு. சரிங்களா? ஆ இதன் மூலமா இந்த ட்ரேடிங் பண்ணது மூலமா ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவங்க வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங்க்கு அப்புறம் நெறைய போர்கள் வந்து இந்த பிரிட்டிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? கர்நாடக போர்கள், வங்காளத்துல இருந்து பிளாசி போர், பக்சார் போர், அதுக்கப்புறம் மைசூர் போர், மராத்தா போர் நெறைய போர்கள் வந்து இவங்களுக்கு இடையில நடந்திருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலயும் வந்து பல கிளர்ச்சிகளும் நடந்தது. அதுல வந்து எல்லாத்துலயுமே பிரிட்டிஷ் தான் வந்து வின் பண்ணுவாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் தான் நம்ம இந்தியர்கள தோற்கடிச்சுருவாங்க. அதனால தான் அவங்களால 200 வருஷத்துக்கு மேல நம்ம இந்தியாவ வந்து ரூல் பண்ண முடிஞ்சுது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம போர்கள்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஆங்கிலேயர் பத்தி இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? பிரிட்டிஷாருடைய ஆதிக்கம். எப்படி நம்ம இந்தியால வந்து ரூல் பண்ணாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது 1757ல பிளாசி போர். சரிங்களா? 1764ல பக்சார் போர். இது 2மே வந்து வங்காளத்துல தான் நடந்தது. சரிங்களா? வங்காளத்துல நடந்த இந்த போர்ல பிரிட்டிஷ் வந்து அந்த இடத்துல இருக்கிற அரசர்களை வந்து தோற்கடிச்சிருவாங்க. சரிங்களா? பிளாசி போர்லயும் பக்சார் போர்லயும் பிரிட்டிஷ் தான் வந்து வெற்றி பெறுவாங்க. இதுதான் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்டா இருந்துச்சு அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு. சரிங்களா? இந்த போர்கள் தான். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த போர்ல வெற்றி பெறுனா ஒரு பெரிய அரசியல் சக்தியாவே மாறினாங்க. ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க கடுமையா. சரிங்களா? அதுக்கப்புறம் வரி விதிக்கிறதா இருக்கட்டும், கொடுமை பண்றதா இருக்கட்டும், மொத்த வேலையும் வந்து நம்ம இந்திய மக்கள் கிட்ட பண்ணாங்க. சரிங்களா? 1858ல இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துருது. இந்த 1858 பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் போடுவாங்க. இங்கிலாந்து அரசு அவங்க வந்து விக்டோரியா மகாராணி வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? இந்திய அரசு சட்டத்துல இதோட வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் இங்கிலாந்துடைய நேரடி கண்ட்ரோல்ல தான் இந்தியா வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுறாங்க. சரிங்களா? 1850க்கு அப்புறமா 1947 வரைக்கும் இங்கிலாந்து தான் வந்து நம்ம இந்தியாவை ரூல் பண்றாங்க. ஓகேங்களா? இப்பதான் வந்து ஒரு பெரிய சம்பவம் முடியும்னு பார்த்தா அதை விட மிகப்பெரிய சம்பவமா இது இருக்கும். சரிங்களா? இது இவங்க இவங்க பீரியட்ல கடுமையா வந்து ரூல் பண்ணாங்க. இங்கிலாந்துடைய நேரடி கண்ட்ரோல். சரிங்களா? நம்ம இந்தியாவை. இதோட ஆங்கிலேயர்கள் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டேனியர்கள் பார்க்க போறோம். சரிங்களா? டேனியர்கள் யாருன்னு பார்த்தோம்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர் தான் டேனியர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த டேனியர்கள் எந்தெந்த பிளேசஸ்லாம் வந்து அவங்களுடைய ட்ரேடிங் பிளேசஸா இருந்துச்சு அங்க வந்து குடியேறினாங்க அப்படின்னு பார்க்கும்போது தரங்கம்பாடி. சரி, தரங்கம்பாடி, செராம்பூர், அந்தமான் நிக்கோபார் இந்த பிளேசஸ்லாம் வந்து இவங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய டேனியர்கள் வந்து அவங்களுடைய கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? எப்ப அப்படின்னா 1616 மார்ச் 17. ஓகேங்களா? என்னுடைய முதல் கடல் பயணம் 1618 தான் வராங்க. இந்த கடல் பயணத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் இங்க சொல்லணும். இந்த கம்பெனி உருவாக்குனாங்க இல்லையா? அப்ப டென்மார்க்குடைய அரசர் தான் வந்து அந்த பட்டயத்தை வந்து கொடுத்தாரு. யாரு அப்படின்னா 4ஆம் கிறிஸ்டியன். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. 4ஆம் கிறிஸ்டினால தான் இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது போதுமான அளவு இவங்களுக்கு யாரும் வந்து சரியா ஆதரவு கொடுக்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஆதரவு கொடுத்தாங்க. 1618ல முதல் கடல் பயணம் நம்ம இந்தியாவுக்கு வரல, இலங்கைக்கு தான் வந்தாங்க. சரிங்களா? இலங்கைக்கு போயிட்டு கிழக்கிந்திய நாடுகள்னாலே இலங்கை, சீனா இது எல்லாமே வரும். இலங்கைக்கு போறாங்க. அங்க போயிட்டு இது மாதிரி நாங்க ட்ரேடிங் கூட பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போடுறாங்க. ஆனா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. சரிங்களா? தோல்வியிலே முடிஞ்சிருது. அப்ப திரும்பி வரும்போது இந்த போர்ச்சுகீசியருடைய அராஜகம் வந்து அதிகமாவே இருந்துச்சு இந்த டைம்ல. அதனால இந்த போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்றாங்க, இந்த டேனியர்களை இங்க இருந்து இந்த கிழக்கிந்திய நாடுகளுக்கே வணிகம் செய்ய வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோக்கடிச்சிடுறாங்க. சரிங்களா? கடல் வழியா வருவாங்க. இந்த டேனியர்கள் கடல் வழியா வரும்போது இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து தோக்கடிச்சிடுறாங்க. அப்படி அந்த கடல் போர்ல வந்து தப்பிச்சு வந்து ஒரு கப்பல்ல வந்தவர் தான் இந்த பிரிட்டிஷ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிராஃபி. சரிங்களா? இவர் வந்து தப்பிச்சு தஞ்சை பகுதியில வந்து தஞ்சம் அடைஞ்சிடறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தஞ்சை பகுதியில வந்து வராரு. அங்க வந்து தஞ்சை அரசர் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. இது மாதிரி நாங்க வணிகம் செய்யலாமா
அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப தஞ்சை அரசரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 1620 நவம்பர் 20 சரிங்களா, முதல் வணிகத்தளத்தை எங்க ஸ்டார்ட் பண்றாங்க? இந்த டேனியர்கள் சரிங்களா, தரங்கம்பாடியில தான். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த முதல் வணிகத்தளம் அது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதையும் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. தரங்கம்பாடி, இந்த தரங்கம்பாடியை வந்து இந்த டேனியர்கள் டானஸ்பர்க் அப்படின்னு அழைச்சாங்கப்பா. டானஸ்பர்க். டானஸ்பர்க் முன்னாடி டிராங்க்பர் அப்படின்னு இருந்துச்சு. அதுதான் அவங்களுடைய வாயில வந்து நுழையாதனால இப்படி வந்து சொன்னாங்க டானஸ்பர்க். தரங்கம்பாடியை டானஸ்பர்க் அப்படின்னு சொன்னாங்க. 1648 இப்போ இந்த கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தரங்கம்பாடியிலையும் வந்து ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா இந்த ஃப்ரெட்ரிக் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவருடைய மகன், யாருடைய மகன்? 4ஆம் கிறிஸ்டியனுடைய மகன் சரிங்களா. 4ஆம் கிறிஸ்டியனுடைய மகனான ஃப்ரெட்ரிக் என்ன பண்ணுவாருன்னா, இந்த டானிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை கலைச்சிருவாரு. ஏன் அப்படின்னா, ஒரு சில கருத்து வேறுபாடுனால இதை வந்து கலைச்சிருவாரு. அங்க இருந்த மக்கள் வந்து இது வந்து வரி செலுத்துக்கான இன்னொரு வழி அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. வரி இது நிறுவனத்துக்கு போனா, இந்த கம்பெனிக்கு போனா நம்மளும் இவங்க கூட இருந்தா நம்மளும் வந்து வரி செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்து வேறுபாடுனால இதை வந்து கலைச்சிருவாரு சரிங்களா. யாரு? ஃப்ரெட்ரிக். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தால அக்செப்ட் பண்ணிட்டு 2வது டானிய கிழக்கிந்திய கம்பெனி திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. டென்மார்க் தரங்கம்பாடி வணிகம் திரும்பவும் வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்ப அப்படின்னா 1696 2வது டேனிய கிழக்கிந்திய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்ப ட்ரேடிங்கும் ஓரளவு போயிட்டு இருக்கு. டேனியர்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்திலே இருக்கிற பிளேசஸ், தரங்கம்பாடி பக்கத்துல இருக்கிற பிளேசஸ் எல்லாமே வந்து ஒரு சில ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. டேனியலுடைய முக்கிய வணிகத்தலமா எது இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1620 தரங்கம்பாடி, 1620 தரங்கம்பாடியில ட்ரேடிங் பண்ணியிருப்பாங்க. 1676 செராம்பூர், 1752 கோழிக்கோடு, 1754 நிக்கோபார் தீவுகள், 1763 பாலசூர் சரிங்களா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. டேனியலுடைய வீழ்ச்சி எப்படி வந்து எங்களுடைய வர்த்தகத்தை வந்து எழுந்தாங்க, நம்ம இந்தியாவில் ட்ரேடிங் பண்ணதை எப்படி எழுந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களால வந்து நிலையான ஒரு ஆதிக்கத்தை வந்து ஆதிக்கமா வந்து செலுத்த முடியல நம்ம இந்தியா மேல சரிங்களா. ஏன் அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்கள எதிர்த்து வந்து டேனியர்களால ஒன்றும் பண்ண முடியல சரிங்களா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலேயர் எதிர்த்து வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளேசஸ்லாம் வந்து வித்துடுறாங்க சரிங்களா. எந்தெந்த பிளேசஸ் வந்து வித்துடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1755 அந்தமான் நிக்கோபார் தீவுகள், 1839 செராம்பூர், 1845 தரங்கம்பாடி சரிங்களா. இதெல்லாம் வந்து வித்துட்டு மொத்த இடத்தையுமே வந்து அவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இந்தியா விட்டே வந்து டேனியர்கள் கிளம்பிடுறாங்க சரிங்களா. இந்த டேனியர்கள் வந்து ட்ரேடிங் பண்றப்ப அவங்களுடைய மத பரப்பாளர்கள் யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர், பார்த்தலோமியஸ் சீக்கன்பால்க், ஹன்ரிச் புரூட்ஸா சரிங்களா. 1706 செப்டம்பர்ல வந்து தரங்கம்பாடிக்கு வந்தாங்க. யாரு? இவங்க 2 பேருமே சரிங்களா. அங்க வந்து சமய பிரச்சாரம் வந்து செய்யறாங்க. இது மாதிரி மதம் அவங்களுடைய மதத்தை வந்து பரப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி மதத்தை பரப்ப அந்த மதத்துல சேர்ந்தவங்க எல்லாருக்கும் திருமுழுக்கு சடங்கு அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க சரிங்களா. இது பண்ணதால அந்த கிராம மக்கள்லாம் வந்து கோவப்படுது. இவங்களை எதிர்த்து வந்து பிளான் போடுறாங்க சரிங்களா. இவங்களை எப்படியாச்சும் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உள்ளூர்ல சேர்ந்த இந்துக்கள், அந்த உள்ளூர் அந்த மக்கள் சரிங்களா, இந்த டேனியல் எங்கெங்கெல்லாம் ட்ரேடிங் பண்ணாங்களோ அந்தந்த பிளேசஸ்ல இருந்த மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய நோக்கம் வந்து எல்லாருக்கும் வந்து உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. திரும்பவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இவங்களுடைய மத மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 1719 பிப்ரவரி 23 பார்த்தரோமியஸ் சீக்கன்பால்க் வந்து இறந்துடுறாரு சரிங்களா. சீக்கன்பால்க் இவர் அந்த மத மாற்றம் செய்ய வரும்போது ஒரு அச்சுக்கூடத்தையும் நிறுவுறாரு. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இதையும் வந்து கொஸ்டினா கேட்டுக்கிறாங்க சரிங்களா. இறையியல் பயிற்சி பள்ளியும் நிறுவுறாரு. இறையியல் பயிற்சி பள்ளி அப்படின்னா அந்த மதம் பரப்புவாங்க இல்லையா, அந்த குருக்களுக்கு வந்து இவங்க ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அதுதான் இந்த இறையியல் பயிற்சி பள்ளி. ஓகேங்களா. நூல்களும் வந்து பல மொழிகள்ல வந்து எழுதி வெளியிட்டாரு. யாரு? சீக்கன்பால்க், பார்த்தலோமியஸ் சீக்கன்பால்க் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பிரெஞ்சுக்காரர்கள் தான் பார்க்க போறோம்.
பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மக்கள் பிரெஞ்சுக்காரர்கள். சரிங்களா? 1664ல பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு யார் ரீசனா இருந்துச்சுன்னா, அந்த பிரான்ஸ் நாட்டுல இருந்த அரசருடைய நிதி அமைச்சர், 14ஆம் லூயியோடைய நிதி அமைச்சர். சரிங்களா? நிதி அமைச்சர் தான் வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரிங்களா? யாருன்னா கால்பர்ட். இவர் தான் வந்து முக்கிய ரீசனா இருந்துச்சு. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது இவர் தான் ரீசனா இருந்தாரு. ஆனா ஸ்டார்டிங்ல வந்து யாரும் வந்து பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. டேனியர்கள் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது போதுமான ஆதரவு யாரும் தெரிவிக்கல. அதே மாதிரி தான் பிரெஞ்சுக்காரர்களும் இருந்துச்சு. இதை என்ன நினைச்சாங்க மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது, வரி விதிப்பான மற்றொரு வழி. இது வந்து இது ஸ்டார்ட் பண்ணா நம்ம வரி வரி நமக்கு போடுவாங்க. அதனால இதுல போயிட்டு யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தே வந்திருந்தாங்க. சரிங்களா? அந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மக்கள். அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 4 1666ல இந்தியாவுக்கு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அவுரங்கசீப். சரிங்களா? அப்ப இந்தியாவில் யார் ரூல் பண்ணிருந்தாங்கன்னா அவுரங்கசீப் தான் ரூல் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட வந்து ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. முதல் நிறுவனம் டிசம்பர் 1668ல சூரத்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் 1669ல மசூலிப்பட்டினத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. பாண்டிச்சேரியிலையும் ஒரு நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ட்ரேடிங் பண்ணிட்டு. இந்த பிரெஞ்சுக்காரர்கள் இப்ப இந்த பாண்டிச்சேரியில ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ் தேவை. அந்த இடத்துல வச்சு எல்லாமே நம்ம அந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. சரிங்களா? அதுதான் இந்த புதுச்சேரி. புதுச்சேரினாலும் பாண்டிச்சேரினாலும் ஒண்ணு தான். பாண்டிச்சேரியிலே ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த முக்கிய மையம் சரிங்களா? அந்த ஸ்ட்ராங்கான பிளேஸும் பாண்டிச்சேரியே சூஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? அந்த இடத்துல வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 1673ல தான். ஓகேங்களா? அது பாண்டிச்சேரி வந்து ஃபுல்லாமே வந்து மீனவர்கள் குடியேற்றமா இருந்துச்சு. அப்ப அந்த பாண்டிச்சேரியில வந்து அவங்களோட அந்த வணிகம் செய்றாங்க இல்லையா? அத கண்காணிக்கிறதுக்கு ஆளுநரா யார நியமிக்கிறாங்க அப்படின்னா, பிரான்சிஸ் மார்டின். சரிங்களா? இவர தான் வந்து நியமிச்சாங்க. எங்க அப்படின்னா பாண்டிச்சேரி. பிரான்சிஸ் மார்டினை வந்து ஆளுநரா நியமிச்சதுக்கு அப்புறம் இந்த புதுச்சேரி சரிங்களா? அவர் வந்து எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டாரு. இந்த புதுச்சேரி வந்து ஒரு முக்கிய அதிகார மையமா விளங்குது. யாருக்கு? இந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கு. சரிங்களா? 1693ல புதுச்சேரியை கைப்பற்றிடுறாங்க. யாரு அப்படின்னா டச்சுக்காரர்கள். இந்த பிரெஞ்சுக்காரருக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்க? போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள். சரிங்களா? இவங்க எல்லாருமே ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த டச்சுக்காரர்கள் சடனா வந்து என்ன பண்றாங்க? இந்த பிரெஞ்சுக்காரங்க கிட்ட இருந்து புதுச்சேரியை கைப்பற்றிடுறாங்க. சரிங்களா? ஒரு ஃபைட் ஒன்று நடக்குது. அதுல புதுச்சேரியை கைப்பற்றியாச்சு. அப்ப திரும்பவும் வந்து புதுச்சேரி வந்து பிரெஞ்சுக்காரருடைய கையில வந்துடுது. எப்படி அப்படின்னா ரிஸ்விக் உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. சரிங்களா? டச்சுக்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே ரிஸ்விக் உடன்படிக்கை மூலமா 1697ல திரும்பவும் புதுச்சேரியை வந்து ஒப்படைச்சிடுறாங்க. சரிங்களா? ஒப்படைக்கிறதா சொல்லிட்டு 1699ல ஒப்படைச்சிடுறாங்க. முழுமையா வந்து பிரெஞ்சுக்காரருடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இந்த பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்றாங்க? ஆளுநரா நியமிச்சாங்க இல்லையா? பிரான்சிஸ் மார்டின். இவர் வந்து இந்த பாண்டிச்சேரியில ஒரு கோட்டை வந்து கட்டுறாரு. என்ன கோட்டை அப்படின்னு பார்க்கும்போது, புனித லூயிஸ் கோட்டை. எங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோட்டையும் அத எந்த பிளேசஸ்ல கட்டினாங்க அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது ஆல்ரெடி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. மேட்சிங்ல வந்து இதை கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1676ல இந்த பிரான்சிஸ் மார்டின் இருக்கிறார் இல்லையா? இவர் வந்து அப்ப இந்த இயர்ல தான் வந்து இறந்து போயிடுறாரு. அது சாகுற வரைக்குமே வந்து இங்க இருந்து ஒர்க் பாக்குறாரு. யாரு? பிரான்சிஸ் மார்டின். சரிங்களா? இவருக்கு அப்புறமா பிரெஞ்சு கவர்னர் அதாவது ஆளுநரா யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா 1742ல துய்ப்ளேவை நியமிக்கிறாங்க. துய்ப்ளேனாலும் டியூப்ளேனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அப்படி மாறும். பிரான்சிஸ் மார்டின் இவர் ஆளுநரா இருக்கும்போது அந்த பாண்டிச்சேரி சரிங்களா? அங்க நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து தன்னுடைய நாட்குறிப்புல வந்து டெய்லியும் வந்து சேமிச்சு வச்சுக்கிறாரு. சரிங்களா? டெய்லி நோட் பண்ணி வச்சிடறாரு. அதுல என்ன செய்தி குறிப்பிட்டிருந்தாங்க முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் கடந்து சென்ற கிராமப்புறம் புதுச்சேரிக்கு வெளியே உள்ள பகுதி சரிங்களா? அந்த கிராமப்புறம் புதுச்சேரிக்கு வெளியே எப்படி இருந்துச்சுன்னா, மிக நன்றாக விவசாயம் செய்யப்பட்டு இருந்தது. மிக அழகாகவும் இருந்தது. அரிசி ஏராளமாக காணப்பட்டது. எங்கே நீர் இருந்ததோ அங்கே பருத்தி விளைவிக்கப்பட்டது. சரிங்களா? இப்படி வந்து அந்த நாட்குறிப்புல மென்ஷன் பண்ணிடுறாரு. யாரு? பிரான்சிஸ் மார்டின். இந்த லெவல்ல வந்து அந்த பாண்டிச்சேரியானது இருந்திருக்கு. சரிங்களா? இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிரெஞ்சுக்காரனால என்னென்ன பிளேசஸ்லாம் வந்து கைப்பற்றினாங்க? சரிங்களா? என்னென்ன பிளேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிச்சேரி, மாஹி,
சந்திரநாகூர், காரைக்கால், ஏனாம். இந்த பிளேசஸ்லாம் பிரெஞ்சுக்காரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இந்த பிரெஞ்சுக்காரங்க நியமிச்சாங்க இல்லையா ஆளுநர்கள், அந்த ஆளுநர்கள் இன்னும் என்னென்ன எவ்வளவு பேர் வந்து ஆளுநரா இருந்திருக்காங்க, யார் யாரு அப்படின்றத பார்க்கலாம். பிரான்சிஸ் மார்டின், செவால்சர் ஹபர்ட், சரிங்களா, லினாயர், டுமாஷ், துய்ப்ளே. துய்ப்ளேனாலும் டியூப்ளேனாலும் ஒண்ணுதான், சரிங்களா. ஓகே, இந்த பிரெஞ்சுக்காரர்கள் வந்து எப்படி வந்து தங்களுடைய வணிகம், சரிங்களா, வணிகத்தை எப்படி இருந்தாங்க, திரும்பவும் எப்படி அவங்களுடைய மதர்லாண்டுக்கே போனாங்க, எதனால வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். வீழ்ச்சிக்கான காரணங்கள் பார்க்கலாம், சரிங்களா. இவங்களாலையும், சரிங்களா, டேனியர்களாலையும் இந்த ஆங்கிலேயரை கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரெஞ்சுக்காரனாலையும் ஆங்கிலேயரை எதிர்கொள்ள முடியல, ஆங்கிலேயருடைய அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வர முடியல, சரிங்களா, எதிர்க்கவும் முடியல. இந்த ஆங்கிலேயர் எதிர்த்து யாராலுமே எதுவும் பண்ண முடியல. அதனாலதான் நம்ம இந்தியால இருந்த அரசர்களையே வந்து தோக்கடிச்சுவாரு, பல போர்களை தோக்கடிச்சிருவாங்க யாரு, பிரிட்டிஷ். அதனாலதான் 200 வருஷம் வந்து நம்ம இந்தியாவில ரூல் பண்ணாங்க, சரிங்களா. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி இதை ஸ்டார்ட் பண்ணும்போது போதிய ஆதரவும் இல்லை, சரிங்களா. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய செல்வம், இந்த ட்ரேடிங் பண்ணது மூலமா கிடைச்ச லாபம் எல்லாமே வந்து ஆங்கிலேயரிடமே எழுந்து போயிடுறாங்க, ஆங்கிலேயர் இவங்களை தோக்கடிச்சிடுறாங்க, சரிங்களா. இறுதியில் காலூன்றியவர்கள் யாருன்னா பிரெஞ்சுக்காரர்கள். அதனால ஈஸியா வந்து ஆல்ரெடி இருந்தாங்க இல்லையா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர், இவங்க எல்லாருமே வந்து இவங்க இப்பதானே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா இந்த பிரெஞ்சுக்காரர்களை காலி பண்ணிடுறாங்க எல்லாரும் சேர்ந்து, சரிங்களா. இதன் மூலமா, இந்த ஆங்கிலேயரை எதிர்த்தது மூலமா ஆங்கிலேய பிரெஞ்சு ஆதிக்க போட்டி கடைசி வரைக்கும் இவங்களுக்கு இடையில, இந்த நம்ம இந்திய அரசர்கள் மீது இந்த ஆங்கிலேயர்கள் போர் தொடுக்கும் போதும் பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்திய அரசர்கள் கூட போயிட்டு ஜாயின் பண்ணிப்பாங்க ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்கு, சரிங்களா. அது மாதிரி நிறைய போர்கள் நடந்திருக்கு. அதை நம்ம பின்னாடி வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம், சரிங்களா. இதுதான் வந்து ஆதிக்க போட்டியா உருவாச்சு, யாருக்கு இடையில, ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கு இடையில, சரிங்களா. நம்ம இந்தியாவை அவங்களுடைய கண்ட்ரோல கொண்டு வரணும், இந்தியா முழுவதும் ஆட்சி பண்ணணும் அப்படின்ற நோக்கம் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இருந்துச்சு, ஆங்கிலேயர்களுக்கும் இருந்துச்சு, சரிங்களா. இதுதான் பெரிய ரீசனா அமைஞ்சது பின்னாடி. பாண்டிச்சேரியில் வணிகத்தளம் அமைத்தவர்கள் யார் யாரு அப்படின்னா, அந்த ஐரோப்பா கண்டத்துல இருந்து வந்தாங்க இல்லையா, 5 கண்ட்ரில இருந்து ஸ்பெசிபிக்கா, அந்த 5 கண்ட்ரிஸ்ல இருந்து வந்த முக்கியமானவர்கள், அதாவது பாண்டிச்சேரியில யார் யாரெல்லாம் இங்க ட்ரேடிங் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1723 போர்ச்சுகீசியர்கள், 1673 ஆங்கிலேயர்கள், 1674 பிரெஞ்சுக்காரர்கள், சரிங்களா. இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேடிங் பண்ணிருக்காங்க எங்க அப்படின்னா பாண்டிச்சேரி. ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம ஐரோப்பியர்கள் வருகை, அதாவது அந்த ஸ்பெசிஃபிக்கா 5 கேரக்டர்ஸ், 5 கேங்ஸர்ஸ்லேயே அவங்கள சொல்லலாம், சரிங்களா. அப்படிப்பட்டவங்க, அவங்கள பத்தி நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த 5 கேரக்டர்ஸ் வந்து நம்ம இந்தியாவை ரூல் பண்ணாங்க இல்லையா, ட்ரேடிங் பண்ணாங்க, ரூலும் பண்ணாங்க, ஒரு சில பிளேசஸ், நிறைய பிளேசஸும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படிலாம் வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க, ட்ரேடிங் பண்ணாங்க அப்படின்றது எதன் மூலமா அறியலாம்னா வரலாற்று ஆதாரங்கள் மூலமா அறியலாம், சரிங்களா. அவங்க என்னென்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத இந்த வரலாற்று ஆதாரங்கள் மூலமா அறியலாம். அதையும் நம்ம பார்க்க போறோம். நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள். நவீன இந்தியா அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை, அதாவது இந்தியாவுக்கு என்டர் ஆனாங்க இல்லையா, வணிகம் செய்ய வந்த காலத்து தான் நவீன இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவாங்க, ஓகேங்களா. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா. இவங்க என்னென்ன ஆதாரங்களை வந்து இவங்க எப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க, நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வருகை புரிந்தவர்கள் யார் யாரெல்லாம் டூரிஸ்டரா வந்தது, வணிகம் செய்யறதுக்காக வந்தது அப்படின்னு பார்க்கலாம். வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள், பொதுப்பணி ஊழியர்கள், இவங்க எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சுக்கிறாங்க. இதன் மூலமா தான், இப்படி வர்றது மூலமா தான் நம்ம இந்தியாவில என்னென்ன வளங்கள் இருக்கு, செல்வ வளம் இருக்கு, என்னென்ன விஷயம் இருக்கு, எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுட்டு தான் ட்ரேடிங் பண்ணவே வந்தாங்க, சரிங்களா. நவீன இந்திய ஆதாரங்கள், என்னென்ன ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரங்கள் பார்க்கும்போது நம்ம நாட்டுடைய அரசியல், சமூக, பொருளாதாரம் மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி அறிய உதவுகிறது இந்த ஆதாரங்கள், சரிங்களா. இதன் மூலமா, இந்த ஆதாரங்கள் மூலமா அரசியல், மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க, பொருளாதார ரீதியா எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய கலாச்சாரம், மதம்லாம் எப்படி மாறினாங்க, இது எல்லாமே இந்த ஆதாரங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸ்டார்டிங்ல இருந்தே, அதாவது தொடக்க காலத்துல இருந்தே போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், இவங்க எல்லாருமே ட்ரேடிங் பண்ணும்போது அவங்களுடைய கம்பெனின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த கம்பெனில வந்து நிர்வாகம் எப்படி
இந்த பிளேசஸ்லாம் யார் வந்து ட்ரேடிங் பண்றா அப்படின்றத மொத்தமா வந்து ஒரு குறிப்புகளா பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க சரிங்களா. அவங்களுடைய அரசாங்க பதிவேடுல பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுவும் நமக்கு ஆதாரமா கிடைக்குது சரிங்களா. லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, சென்னை இந்த இடத்துலலாம் ஆவண காப்பகம், அதாவது டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு விலை மதிப்பற்ற வரலாற்று தகவல்களா இருக்கு. நமக்கு இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளேசஸ்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் பார்த்து சரிங்களா. சான்றுகளின் வகைகள். ஆஹ் வரலாற்றை எழுதுவதற்கு எழுதப்பட்ட மற்றும் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் நமக்கு பெரிதும் உதவுகின்றன. அதாவது ரிட்டன் மூலமாகவும் யூஸ் பண்ற பொருட்கள் மூலம், அதாவது இப்ப கோவில்கள், கட்டிடக்கலையில கோவில்கள், கோட்டைகள், இதன் மூலமா இதை வந்து யாரு கட்டியிருக்கிறாங்க, யாருடைய பீரியட்ல இது கட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சான்றா இருக்கும். எக்ஸாம்பிளா எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இலக்கியங்கள், பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள், கையெழுத்து பதிகள், இதன் மூலமா வந்து ரிட்டன் நோட்ஸ் சரிங்களா. ரிட்டன் மூலமா நமக்கு இது ஆதாரங்கள் வந்து கிடைக்குது இதன் மூலமா. ஏன்னா அவங்களுடைய இப்ப நாட்குறிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க டே வைஸ் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணற்ற சரிப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பல்வேறு மொழிகள்ல நமக்கு நிறைய புத்தகங்கள் வந்து கிடைச்சிருக்கு. மக்களுடைய இப்ப அச்சு இயந்திரம் வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், அந்த எழுதுனனுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும். அங்க ஒரு சில பிளேசஸ்ல தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. எல்லாம் நம்ம இந்தியா முழுவதும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எல்லா உலகம் முழுவதும் சரிங்களா இந்த குறிப்புகள் வந்து தெரிய வருது, மக்களுக்கு இடையில தெரிய வருது சரிங்களா. ஏன்னா அதிகப்படியான மொழிகள்ல வெளியிடும் போது எல்லா அந்தந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஈஸியா வந்து புரியும் இல்லையா. அதன் மாதிரி வந்து அச்சிட்டு வெளியிட்டாங்க. அதனால மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது சரிங்களா. இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. வரலாறு, அறிவியல், இதன் மூலமா இதெல்லாம் வந்து மக்கள் அறிய முடிந்தது. எதன் மூலமா, இந்த எழுதப்பட்ட ஆதாரங்கள் மூலமா. அது மட்டும் இல்லாம அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நிறைய நூல்கள் வெளியிட்டாங்க இல்லையா. அதன் மூலமாவும் தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள். இந்தியாவுடைய ஏராளமான செல்வம் பற்றிய குறிப்புகள். இது யாரு மூலமா, யாரு இந்த குறிப்புகளை வெளியிட்டதுன்னா மார்க்க போலோ. இவர் யாரு, நம்ம ஆல்ரெடி இவரை பத்தி தெரிஞ்சிருக்கோம். மார்க்க போலோ யாருன்னு பாத்தீங்கன்னா வெனிஸ் நகர பயணி. வெனிஸ்ன்றது இத்தாலியில் இருக்கிற ஒரு பிளேஸ் சரிங்களா. இத்தாலியில இருந்து, அதாவது இத்தாலியில் இருக்கிற வெனிஸ் நகரத்துல இருந்து நம்ம இந்தியாவுக்கு டூரிஸ்டா வந்தவர் தான் இந்த மார்க்க போலோ. இவர் வந்து பயணம் செய்யும் போது இந்தியாவில இருக்கிற குறிப்புகள், அதாவது இந்தியாவுடைய வளம் எப்படி இருக்கு, செல்வம் எப்படி இருக்கு, மொத்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய குறிப்புகள்ல மென்ஷன் பண்றாரு. அதன் மூலமா தான் இந்தியாவில ஏராளமான செல்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூரோப்பியன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரேடிங் பண்ணவே நம்ம இந்தியாவுக்கு வராங்க சரிங்களா. இதுக்கு முக்கிய ரீசனா இவரும் வந்து ஒருத்தர். இதனாலதான் எல்லாரையும், அதாவது ஐரோப்பியர்களா இருக்கட்டும், இன்னும் சில கண்ட்ரிஸா இருக்கட்டும், கான்டினென்ட் கூட சரிங்களா, நம்ம இந்தியாவை நோக்கி வந்ததுக்கான ரீசன் இதுதான். நம்ம இம்பார்ட்டன்ட் பர்சன் சரிங்களா. நாட்குறிப்புகள்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன்னா ஆனந்தரங்கம். தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டியது ஆனந்தரங்கம் நாட்குறிப்புகள் சரிங்களா. இவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரா இருந்தவர். துபாஷி அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணவர், பிரிட்டிஷ் கிட்ட ஒரு டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணவர் தான் இந்த ஆனந்தரங்கம் சரிங்களா. அதாவது பிரெஞ்சு ஆளுநரா இருந்தவர், பிரெஞ்சுக்காரன் கிட்ட ஒர்க் பண்ணவர் தான். பிரிட்டிஷ் கிடையாது, பிரெஞ்சு ஆளுநர் தான் சரிங்களா. பிரெஞ்சுக்காரங்கிட்ட ஒர்க் பண்ண பர்சன் தான் இந்த ஆனந்தரங்கம் சரிங்களா. இவருடைய குறிப்புகள்ல 1736 இருந்து 1760 வரைக்கும், 1736 இருந்து 1760 வரைக்கும் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியா கூட எப்படி ரிலேஷன்ல இருந்தாங்க, வணிக தொடர்புல எப்படி இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இவர் டெய்லி டே வைஸா வந்து குறிப்பிட்டு அந்த நாட்குறிப்புல தெரியப்படுத்திருக்காரு சரிங்களா. அன்றாட நிகழ்வுடைய குறிப்புகளா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்றதும் இதன் மூலமா, இவருடைய நாட்குறிப்பு மூலமா நமக்கு தெரிய வருது. ஒரே எழுதப்பட்ட சமயம் சார்பற்ற மதிப்புமிக்க பதிவு இது ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள். அரசியல் தீர்வுகளையும் வெளிப்படையா வந்து சொல்லுச்சு. டேவிஸ் அந்த அரசியல் மூலம், அதாவது இந்த பிரெஞ்சுக்காரர்கள் மற்றவர்களும் சரிங்களா, இந்தியாவில ரூல் பண்ண மற்றவர்கள் அவங்கள பத்தியும் எப்படி வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க, எந்தெந்த பிளேசஸ்லாம் இவங்க வந்து ட்ரேடிங் பண்ணியிருந்தாங்க, அப்ப நிர்வாகம்லாம் எப்படி இருந்தது, அதெல்லாம் வந்து வெளிப்படையாவே விளக்குச்சாம் இவருடைய நாட்குறிப்புகள் சரிங்களா. வரலாற்று ஆதாரமாகவும் இருந்தது. ஆவண காப்பகங்கள், அதாவது டாக்குமெண்ட்ஸ்,
அந்த ஆவணங்கள்லாம் எதை வந்து எந்த இடத்துல வந்து காப்பகமா வச்சு பாதுகாத்தாங்க அப்படின்னா டெல்லியில. சரிங்களா? அதாவது ஹிஸ்டாரிக்கல் ரீசனா. சரிங்களா? வரலாற்று ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து டெல்லியில தான் பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதுதான் வந்து புதுடெல்லியில இருக்கு. சரிங்களா? இது எங்க இருக்குன்னா புதுடெல்லி. நேஷனல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா எங்க அப்படின்னா புதுடெல்லி. சரிங்களா? இந்த இடத்துல தான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாதுகாத்து வச்சிருந்தாங்க. இது ஒரு முதன்மை காப்பகமாகவும் இருந்துச்சு. கடந்த கால நிர்வாக முறையும் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. ஏன்னா வரலாற்று ஆவணங்கள் எல்லாமே வந்து புதுடெல்லியில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம வரலாற்றுல என்ன நடந்தது எல்லாமே வந்து இதன் மூலமா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். எதிர்கால தலைமுறையிற்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கு. எதுனா இந்த ஆவண காப்பகம். சரிங்களா? இந்தியாவுடைய அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார, அறிவியல் ரீதியான வாழ்க்கை மற்றும் மக்கள் நடவடிக்கைகள். இது எல்லாமே வந்து இந்த ஆவண காப்பகம் மூலம் நம்ம ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உண்மையான சான்றுகள் எல்லாம் உண்மையான சான்றா இருக்கு. ஆசியாலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகம்னா இந்த டெல்லி. டெல்லியில இருக்கிற இந்த தேசிய ஆவண காப்பகம் தான். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் இவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்துடைய தந்தை என அழைக்கப்பட்டவர். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். தமிழ்நாடு ஆவண காப்பகம். இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. தற்போது இது தமிழ்நாடு ஆவண காப்பகம் கிடையாது. சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சென்னை பதிப்பாசனம் தென்னிந்தியாவுடைய மிக பழமையான களஞ்சியமா இருக்கு. இது தமிழ்நாடு ஆவண காப்பகம். அதாவது சென்னை பதிப்பாசனம். சரிங்களா? இங்க இருக்கிற ஆவணங்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆங்கிலம், டச்சு, டேனிஷ், பாரசீக, மராத்திய சரிங்களா? இந்த மொழிகள் எல்லாம் இந்த மொழிகள்ல ரூல் பண்ணவங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே இந்த மொழிகளையும் நிர்வாகம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த மொழிகள்ல அவங்களுடைய நிர்வாகத்தை வந்து பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? பாரசீகர்கள், மராத்தியர்கள், டேனிஷ்காரர்கள், டச்சுக்காரர்கள் அவங்களுடைய மொழிகள்ல அவங்க நிர்வாகம் பண்ணாங்க இல்லையா? அது எல்லாமே அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ்ல பதிவு செஞ்சு வச்சிருந்தாங்க. அதனுடைய தொகுப்புகளும் இந்த ஆவண காப்பகத்துல இருக்கு. எங்க அப்படின்னா சென்னை பதிப்பாசனத்துல. சரிங்களா? பிரெஞ்சு, போர்ச்சுகீசிய, தமிழ், உருது இந்த மொழிகள்லயும் வந்து நமக்கு கிடைக்குது. 1642ல தச்சு பதிவுடைய தொகுப்புகள் சரிங்களா? கொச்சி மற்றும் சோழ மண்டல கடற்கரை இந்த பிளேசஸ்லாம் வந்து யார் ரூல் பண்ணாங்க அதுவும் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்குது. அதனுடைய தகவல்களும் சரிங்களா? இந்த பதிவுகள்லாம் 1657ல இருந்து 1845 வரைக்கும். சரிங்களா? டச்சு பதிவுகள். டேனிஷ் பதிவுகள் வந்து 1777ல இருந்து 1845 வரைக்கும். இந்த பதிவுகளும் நமக்கு கிடைக்குது. 1917ல பாத்தீங்கன்னா சென்னை நாட்குறிப்பு பதிவுகள். சென்னையை பற்றிய டெய்லி குறிப்புகள். சரிங்களா? இது எதன் மூலமா கிடைக்குதுன்னா டாட்வெல். இது யார் மூலமா கிடைச்சதுன்னா டாட்வெல்லுடைய முயற்சியால தான் நமக்கு கிடைச்சது. சரிங்களா? தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றிலேயே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தார் யாருன்னா டாட்வெல் தான். ஓகேங்களா? பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் அதான் நம்ம சொன்னோம் இல்லையா? குகைகள், கோட்டைகள், ஓவியங்கள் இது எல்லாமே பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் தான். பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் முதன்மை ஆதாரமாக இருக்கின்றன. தேசிய தலைவருடைய சாதனைகள், வரலாற்று பிரமுகர்கள் இதன் மூலமா நமக்கு என்ன யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எப்படி சக்சஸ் ரீச் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வரலாற்று பிரமுகர்கள் அதாவது வரலாறு இப்ப நம்ம விடுதலை போராட்டமே எடுத்துக்கிட்டா நிறைய பேர் வந்து நம்ம விடுதலைக்காக எப்படிலாம் வந்து போராட்டம் பண்ணாங்க, எந்தெந்த முறையில வந்து ஈஸியா வந்து பிரிட்டிஷை வீழ்த்தினாங்க அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்திய கட்டடக்கலையுடைய கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றுகள். நம்ம இந்தியால என்னென்ன கோட்டை இருக்கு? பல அரசுகளால நம்ம இந்தியா ஆளப்பட்டது. அவங்க ரூல் பண்ணும்போது என்னென்ன கோட்டைலாம் கட்டியிருக்கிறாங்க? அப்ப அந்த கோட்டையை வச்சு யார் ரூல் பண்ணாங்க? யாருடைய காலம் இது? அதை நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது வந்து நம்ம இந்தியால இருந்தது ஒரு புதிய சேஞ்சஸே வந்து நடந்திருக்கும். சரிங்களா? புனித பிரான்சிஸ் ஆலயம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொச்சியில இதை கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? பல அரசுகள் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி ரூல் பண்ணும்போது தான் இந்த கோட்டைகள், ஆலயங்கள் இது எல்லாமே வந்து கட்டுறாங்க.
புனித லூயிஸ் கோட்டை இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி. சரிங்களா, பாண்டிச்சேரியில இந்த லூயிஸ் கோட்டையை கட்டியிருக்காங்க. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை. சரிங்களா, டேவிட் கோட்டை கடலூர். இந்தியா கேட் எங்க இருக்குன்னா டெல்லி. டெல்லி பாராளுமன்றம், டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையும் டெல்லியில இருக்கு. அருங்காட்சியகங்கள், மியூசியம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பொருள் தான் அங்க வச்சிருப்பாங்க. சரிங்களா, நம்ம அதை வந்து டச் கூட பண்ணி பார்க்க முடியாது, பார்க்க முடியும். அங்க போனா வரலாற்றியல் ரீசனா வந்து நமக்கு தெரியாத விஷயங்களும் அங்க பார்க்க முடியும். அதுதான் அருங்காட்சியகங்கள். சரிங்களா, சமய கலாச்சார வரலாற்று மதிப்பு மிக்க மூலங்கள்லாம் பாதுகாத்து வச்சிருப்பாங்க. ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல தான் வச்சிருப்பாங்க எதுவா இருந்தாலும், இல்லையா? நம்ம பார்த்திருப்போம். கலாச்சாரத்தை பாதுகாத்து மேம்படுத்துகின்றன. இதன் மூலமா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். 1949 இந்தியாவுடைய மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகமா இருந்தது வந்து டெல்லி. சரிங்களா, மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் எங்க இருக்குன்னா டெல்லி. இந்த இங்க இருக்கிற அருங்காட்சியகத்துல நிர்வாக வரலாற்றை அறிவதற்கு நாணயங்கள் இது எல்லாமே வந்து அந்த அருங்காட்சியகம் இருந்தது. சரிங்களா, நாணயங்கள் மூலமா நம்ம எப்படி ரூல் பண்ணாங்க, அதன் இப்ப நாணயங்கள்ல உருவம் பொறித்து தான் வெளியிடுவாங்க இல்லையா, அதன் மூலமா நிர்வாகம் எப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு யூஸ் நமக்கு கிடைக்கும். அந்த வரலாறை பற்றி நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். 1862 நவீன இந்தியா ஆங்கிலேய ஆட்சியில் வெளியீடு என்ன அப்படின்னா உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டாங்க. யாருடைய பீரியட்ல? 7ஆம் எட்வர்ட். நிறைய நாணயங்கள் அதெல்லாம் வந்து உருவம் பொறித்து வெளியிடுவாங்க. அப்படி வெளியிட்ட அரசு தான் 7ஆம் எட்வர்ட். சரிங்களா, ரிசர்வ் வங்கி 1935 முறையா வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க, நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க. இந்திய அரசுடைய ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரமும் பெற்றது அதுக்கப்புறம் தான். சரிங்களா, 1935 இந்தியாவுடைய முதல் ரூபாய் நோட்டு 5 ரூபாய் நோட்டை வந்து வெளியிட்டாங்க. இந்த 5 ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா ஆறாம் ஜார்ஜுடைய உருவம் இருக்கும். சரிங்களா, அது இந்த 6ஆம் ஜார்ஜ் உருவம் பொறித்து தான் இந்த 5 ரூபாய் நோட்டு வெளியிட்டாங்க. ஜனவரி 1938 ரிசர்வ் வங்கியால வெளியிட்டாங்க, முறையா வந்து வெளியிட்டாங்க. சரிங்களா, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? ஐரோப்பியர்கள் வருகை பார்ட் 2 பார்த்திருந்தோம். அதுல வந்து ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், அது மட்டும் இல்லாம நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இதையும் நம்ம பார்த்திருந்தோம். சரிங்களா, இந்த டாபிக்ல இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த கிளாஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரிங்களா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.